பண்ணிட்டு இருக்க? வாடி. குகன் சமையல் நெய் வச்சு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க. நம்ம குகன் சமையல் நெய்யை வச்சு பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறோங்க. சிம்பிளான டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுக்கலாம். 2 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலையும் நம்ம சர்க்கரையும் மிக்சியில் அரைச்சிருக்கோங்க. பொடியாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றி இருக்கிற நெய்யோடு சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கலாம். கைவிடாத கலருங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் மிக்சிங் ஆயிடுச்சு. நெய்யோடு சேர்ந்து 2 நிமிஷம் தாங்க இறக்கிடணும். நம்ம பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் போட்டு இப்படி தடவிக்கலாங்க. பொட்டுக்கடலை ஸ்வீட்டை இந்த பாத்திரத்தில் போட்டுன்னு இந்த மாதிரி நம்ம தட்டில் மாற்றிட்டு கடாயில் இருக்குது மாற்றிட்டோன்னா இந்த மாதிரி கையை வச்சு அழுத்திக்கிங்க. கை வச்சா கெட்டுலாம் போகாதுங்க. 1/2 hour கழிச்சு நம்ம இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட்டை இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்வீட் எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.